Oh my goodness! Is that a touchback? Can you even get a touchback? First time in 18 years. அமெரிக்காவில் தேவாலயத்திற்குள் வைத்து பரிசுத்த வேதாகமத்தை காலால் ஓங்கி மிதித்து விளையாட்டு போட்டி நடத்தப்பட்டுள்ள இந்த காணொளி தற்போது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய தேவாலயங்களில் ஒன்றுதான் ஓஹியோவில் இருக்கும் கிராஸ் ரோட்ஸ் சர்ச் என்ற தேவாலயம். இந்த தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆராதித்து செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த தேவாலயத்தில் சூப்பர் பவுல் தீம் சர்வீஸ் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த விளையாட்டு போட்டியில் அத்திருச்சபையை சார்ந்த அலி பேட்டர்சன் என்ற பெண் போதகரும் கலந்து கொண்டிருந்தார். இந்த போட்டியின் விதிமுறை என்னவென்றால் காயின் டாஸ் ஒன்றை போடுவார்கள். அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவரின் விருப்பத்திற்கேற்ப ஒரு நபர் பரிசுத்த வேதாகமத்தை ஓங்கி உதைப்பார். அதனை யார் பிடிக்கிறார்களோ அவர்களை வெற்றியாளர். இதில் காயின் டாஸை வென்ற அந்த நபர் நான் வேதாகமத்தை பிடிக்கிறேன் என்று கூறவே கிறிஸ்தவர்கள் தங்கள் உயிராக நேசிக்கும் பரிசுத்த வேதாகமத்தை நபர் ஒருவர் தரையில் வைத்து பிடித்திருக்க அந்த பெண் போதகர் ஓடி வந்து தன்னுடைய காலால் எட்டி உதைக்கிறார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது பெரும் பேச்சு பொருளாகவும் மாறியுள்ளது. Patterson back with the kick. Oh my goodness! Is that a touchback? பல நாடுகளில் பரிசுத்த வேதாகமத்திற்கு தடை விதித்திருந்த போதிலும் அங்குள்ள மக்கள் பரிசுத்த வேதாகமத்தை தங்கள் பொக்கிஷமாக மறைத்து வைத்து அதனை தங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படும் அமெரிக்காவில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயல் நடந்திருப்பது வேதனை அளிக்கிறது. சிலர் இது உண்மையான வேதாகமம் அல்ல, சாதாரண ஒரு புத்தகத்தின் மேல் வேதாகம கவரை போட்டு இந்த விளையாட்டு போட்டியை நடத்தியுள்ளார்கள் என்றும் தங்கள் கருத்துக்களை கூறுகின்றனர். அப்படி சாதாரண ஒரு புத்தகத்தை மிதிக்க வேண்டும் என்றால் நேரடியாக அந்த புத்தகத்தை வைத்து மிதித்திருக்கலாம். ஆனால் எதற்காக அதற்கு மேல் பரிசுத்த வேதாகமம் என்ற கவரை போட்டு மிதிக்க வேண்டும்? ஒரு கிறிஸ்தவ திருச்சபையில் பரிசுத்த வேதாகமத்தை அவமதிப்பது போன்ற செயலை செய்துவிட்டு அதற்கும் பலர் நியாய கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்குள் வைத்து மிக துணிகரமாக பரிசுத்த வேதாகமத்தை காலால் எட்டி உதைக்கும் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலங்களில் பிசாசானவன் தேவாலயங்களுக்குள் நுழைந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற போர்வையில் மக்களை ஏமாற்றிக் கொண்டு வருகிறான். குறிப்பாக தேவ பக்தி, தேவ பயம், ஒழுக்கம் என்ற தன்மைகள் தற்போது மாறி நாம் என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு தவறான நோக்கத்தில் திருச்சபைகள் செல்ல ஆரம்பித்து விட்டது. நம்முடைய உறவினர்கள் மற்றும் நம் பிள்ளைகள் மேலே நாடுகளில் இருந்தாலும் இப்படிப்பட்ட சாத்தான் சபைகளுக்கு சென்று விடாமல் இருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். நாமும் இப்படிப்பட்ட துணிகரமான செயல்கள் நம் சபைகளுக்குள் வராமல் இருக்கவும் யார் பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் பரலோகத்தையும் குறித்து பிரசங்கிக்கிறார்களோ அப்படிப்பட்ட திருச்சபைகளை கிறிஸ்தவர்கள் தேர்ந்தெடுத்து செல்லும்படியாகவும் இப்படிப்பட்ட கூத்தடிக்கும் திருச்சபைகளை விட்டு விலகும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.